அவருடைய இபாதத்து பரிசுத்தமானது, தூய்மையானது. இறைவனை முழுமையாக ஈடுபட்டு இருந்தார் இபாதத்தில். இடையில் ஒரு நாள் கீழே இறங்குவார். மலையடிவாரத்திலே ஒரு நீரூற்று இருந்தது. அந்த நீரூற்றில் தண்ணீர் எடுத்துக் கொள்வார். பக்கத்திலே ஒரு மாதுளை மரம் நின்றது. அந்த மாதுளம் மரத்திலிருந்து ஒரு பழத்தை பறித்துக் கொள்வார். பழம் சாப்பிடுவார், நீர் அருந்துவார், மேலே போய் இபாதத்தில் இருந்து விடுவார். பல நாட்கள் இப்படி கடந்ததற்கு பிறகு மீண்டும் இறங்குவார். ஒரு பழத்தை எடுப்பார், சாப்பிடுவார், தண்ணீரை குடிப்பார், போய் விடுவார். அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான். வேற ஆசை அவருக்கு எதுவும் இருக்கவில்லை. அவருடைய நாட்டமும் தேட்டமும் ஆசையும் சிந்தையெல்லாம் அல்லாஹுவாகவே இருந்தது. பரிசுத்தமான வணக்க வழிபாடுகளில் அவர் மூழ்கி இருந்தார். மூத்தாகவும் ஆகிவிட்டார். அல்லாஹ் அவரை அழைத்தான். அடியானே, நீ செய்த இபாதத் இருக்கிறதே மிக அற்புதமானது, பரிசுத்தமானது, இஹ்லாஸ் நிறைந்தது, குற்றமில்லாதது, குறைவில்லாதது. எனவே நல்ல இபாதத்துக்களை நீ புரிந்திருக்கிறாய், நான் மெச்சுகிறேன். என்னுடைய ரஹ்மத்தால், என்னுடைய அருளால் நீ சொர்க்கம் போ என்று சொன்னதும் இந்த மனிதன் சற்று திகைத்தவன் கேட்கிறான், யா ரப்பி, சுமார் 80 ஆண்டு காலம் நான் இபாதத்து செய்திருக்கிறேனே, வணங்கியிருக்கிறேனே, அந்த வணக்கத்தினுடைய நிலை என்ன? உன்னுடைய ரஹ்மத்தால் சொர்க்கம் செல்வதை பற்றி நான் குறை சொல்லவில்லை. ஆனால் என்னுடைய இபாதத்துக்கள் என்ன ஆகிவிட்டது? நான் செய்த இபாதத்துக்கள் எங்கே என்று கேட்டதும் அல்லாஹுக்கு கோபம் வந்து, உன்னுடைய இபாதத்தை பற்றியா நீ என்னிடம் வாதிடுகிறாய்? இவனை பிடித்து நரகத்திலே தள்ளுங்கள், இழுத்துச் செல்லுங்கள் நரகத்திற்கு என்று கட்டளையிடுகிறான். இழுத்துச் செல்லப்படுகிறது. கடுமையான வெயில். மஹ்ஷர் வெளி எப்படி இருக்கும்? தகிக்கிறது வெயில். செப்பு தரைகள் கொதிக்கிறது. அவனுடைய மூளை கொதிக்கிறது. நாவு தாகத்தால் வறண்டு வெளியே அருந்து விழுந்து விடுமோ என்ற நிலையில் அவனை இழுத்துச் செல்லப்படுகிறது. செல்ல செல்ல தாகம் அதிகமாகி அவன் துடியாய் துடிக்கிறான். ஒரு காலமும் அப்படி தாகத்தால் இருந்ததில்லை. கஷ்டப்பட்டதும் இல்லை, துன்பப்பட்டதும் இல்லை. அவன் தண்ணீர் தண்ணீர் என்று கதறுகிறான். தண்ணீர் இப்போது தேவை, தண்ணி இல்லை. அவனால் தாங்க முடியவில்லை தாகத்தால். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த சமயத்தில் ஒருவன் தண்ணீரை கூறிக்கொண்டு விற்றுக்கொண்டு வருகிறான். தண்ணீர் இருக்கிறது, தண்ணீர், தண்ணீர் வேணுமா என்று. இவன் பார்த்தான், நல்ல சமயத்தில் வந்தாய், வா இங்கே, எனக்கு தண்ணீர் வேணும், தண்ணீரை தா என்று கேட்கிறான். தண்ணீருக்கு விலை தர வேண்டுமே, தருகிறேன், என்ன விலை? நீ செய்த இபாதத்துல பாதிய தரணும். நீ எவ்வளவு காண இபாதத்து செய்தாயோ, 80 வருஷம் என்றால் 40 வருஷத்தினுடைய இபாதத்தை தர வேண்டும். முடியுமா? அவன் சொன்னான், நான் செய்த இபாதத்து பரிசுத்தமானது, என்னுடைய ரப்புக்கு உரியது. அதில் 40 வருஷத்தை, பாதி இபாதத்தை உன்னிடத்தில் தருவதா? இந்த ஒரு கிளாஸ், ஒரு டம்ளர் தண்ணீருக்காக தேவையில்லை, போ போ என்று அவனும் போய்விட்டான். இழுத்துச் செல்லப்படுகிறது. செல்ல செல்ல இன்னும் நரகத்தினுடைய வெப்பம் அதிகமாக ஆகி, நரகத்தை நெருங்க 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 நாவறட்சி அதிகமாக ஆகி துடித்து போய்விடுகிறான் இந்த ஆபித், வணக்கசாலி. துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் மீண்டும் அந்த தண்ணீர் வியாபாரி வருகிறான். தண்ணீர் தண்ணீர் என்று கூறிக்கொண்டு, ஏன்பா இங்க வாப்பா, என்னால தாங்க முடியல, தண்ணீர் தா என்று இவன் கதறுகிறான், கெஞ்சுகிறான். அப்போது கேட்டான், தண்ணீரை சும்மா நான் தர்றதில்லைன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அதுக்கு விலை கொடுக்கணும்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் நீ தரப்போறது இல்லப்பா, உன்னோட பேசி எல்லாம் முடிக்க இயலாது, உனக்கு தண்ணி தர்ற நிலையில இல்லை. இல்ல பரவாயில்ல, நான் தர்றேன், நீ எதை கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்லும் பொழுது இப்ப அவன் சொன்னா, தண்ணீரை விலை ஏறிடுச்சு, நாட்டுல பெட்ரோல்ல விலை ஏறுற மாதிரி அங்க தண்ணீர் விலை ஏறிவிட்டது. எவ்வளவுப்பா? நீ செய்த எல்லா இபாதத்தையும் தந்தா தான் ஒரு டம்ளர் தண்ணி தர முடியும். என்ன நிலை! இவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, தாங்க முடியவில்லை. சரி பரவாயில்லை என்று ஒரு தண்ணீரை, ஒரு டம்ளர் தண்ணீர் வாங்கி கொடுக்கிறான். இபாதத்துக்கள் அத்தனையும் கொடுக்கப்பட்டு போய்விட்டது. இப்போது அல்லாஹ் கேட்கிறான், அடியானே என்ன ஆயிற்று உன்னுடைய இபாதத்? 80 ஆண்டு காலம் செய்த இபாதத்தினுடைய பொறுமதி ஒரு டம்ளர் தண்ணீரினுடைய விலைதான்.
தெரிகிறதா உனக்கு? உன்னுடைய இபாதத்தை நீ பெரிசாக நினைத்தாயா? உன்னுடைய வணக்க வழிபாடை சிறப்பானது என்று நீ கருதினாயா? ஒரு டம்ளர் தண்ணீருக்குத்தான் உன்னுடைய நீண்ட நெடிய கால இபாதத்துக்கள் பொறுமதியாக ஆகியிருக்கிறது. தெரிகிறதா? ஆம் ரஹ்மானே, நான் தெரிந்து கொண்டேன். உன்னுடைய ரஹ்மத்து இல்லாமல், அருள் இல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதை புரிந்து கொண்டேன் என்று சொன்ன போது அல்லாஹ் அந்த மனிதனை மன்னித்து இவரை சொர்க்கலோகத்தில் சுந்தரமாக வாழச் செய்யுங்கள் என்பான். ஹதீஸில் பதிவாக இருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு யுத்த காலம். அப்போது கடுமையான வெயில் பாலைவனத்தில் கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே வெயிலிலே ஒரு சிறுவன் நின்று கொண்டிருக்கிறான். ஒரு சிறுவன் தூரத்திலே நின்று கொண்டிருக்கிறான். அந்த வெயிலை தாங்க முடியாமல் துடித்து நின்று கொண்டிருக்கிறான். பச்சை புள்ளை நின்றுட்டு இருக்கு. தூரத்தில் கூடாரம். அந்த கூடாரத்துக்குள்ளிருந்து எட்டி பார்க்கிறார் ஒரு பெண்மணி. தன்னுடைய மகன் வெயில கடந்து துடித்துக் கொண்டிருக்கிறான். சின்ன புள்ள. எப்படி இருக்கும் அந்த தாய்க்கு? கூடாரத்தை விட்டு ஓடு ஓடு என்று ஓடுகிறான். இதற்கு பின்னால் அந்த கூடாரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஓடுகிறார்கள். ஓடி சென்று அந்த குழந்தையை அப்படியே அள்ளி அணைத்து நெஞ்சோட இறுக புள்ளி தழுவிக்கொண்டு அவள் தரையிலே படுத்துக்கொண்டு வெயில் படாமல் தன்னுடைய குழந்தையை அப்படியே அணைத்துக் கொண்டு அழுகிறாள். மக்கள்லாம் அதை பார்த்து அழுதுட்டாங்க. என்ன பாசம்! தாய் பாசம் என்பது தாய் பாசம்தான். தாய் பாசத்துக்கு உதாரணமாக ஒன்றை சொல்ல முடியுமா சகோதரர்களே? அந்த தாய் தன்னுடைய குழந்தை, தன் பிள்ளை வெயிலிலே சுட்டரிக்கும் வெயிலிலே நின்று கொண்டிருந்ததை, துடித்துக் கொண்டிருந்ததை தாங்க முடியாமல் அப்படியே அணைத்துக் கொள்கிறார். அணைத்துக் கொண்டு கக்கும் வெயிலை எல்லாம் தன்னுடைய முதுகிலே, தன்னுடைய மேனியிலே தாங்கிக் கொண்டு குழந்தையை அரவணைத்துக் கொள்கிறார். அழுகிறார். மக்களும் அழுதார்கள். அந்த சமயம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வருகிறார்கள். என்ன என்ன நடந்தது என்று கேட்டபோது, நாயகமே இப்படி இப்படி நடந்தது என்று சொன்னபோது அவர்கள் சந்தோஷம் அடைந்து சொன்னார்கள், அஜிப்தும் மின் ரஹ்மதி ஹாதிஹி லி இப்னிஹா. இந்த தாய் தன்னுடைய பிள்ளை மீது காட்டக்கூடிய ரஹ்மத்தை பார்த்து, கிருபை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? காலு நாம். ஆமா யா ரசூலல்லாஹ். என்ன பாசம், என்ன நேசம்! எங்களுடைய கண்களை எல்லாம் கலங்கச் செய்துவிட்ட நேசம் அல்லவா என்று சொன்னபோது, கண்மணியாம் இதய வேந்தர் அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஃபஇன்னல்லாஹ தபாரக வ தஆலா அர்ஹமு பிக்கும் ஜமீஅன் மின் ஹாதிஹி பிஇப்னிஹா. இந்த தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது காட்டிய பாசத்தை விட, நேசத்தை விட, அருளை விட, ரஹ்மத்தை விட அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது அன்பு காட்டுகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய அருளாளன், எவ்வளவு பெரிய அன்பாளன் அர்ஹமுர் ராஹிமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு முறை கைது யுத்தத்திலே கைதாக்கப்பட்ட கைதிகள், அதில் ஒரு சிறுவரும் ஒரு குழந்தையும் இருக்கிறது, சின்ன பிள்ளையும் இருக்கிறது. கைதிகளை பார்ப்பதற்காக அந்த கைதிகளினுடைய சொந்தக்காரர்கள் வருகை தருகிறார்கள். கைதிகளினுடைய சொந்தக்காரர்கள் அங்கே வருகை தருகிறார்கள். அப்படி வருகை தந்த போது அந்த கைதிகளினுடைய கூட்டத்தில் தன் பிள்ளை இருப்பதை பார்த்து அந்த தாய் ஓடோடி சென்று அணைத்துக் கொள்கிறாள், அள்ளிக் கொள்ளுகிறாள். அந்த குழந்தையை அப்படியே புள்ளிக் கொள்ளுகிறாள்.